கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்ச் மாதத்திற்கான வேத வார்த்தை அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அன்பானவர்களே, அன்று ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வருஷ ஆரம்ப நாட்களில் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அன்று ஆபிரகாமோடு, அன்று ஈசாக்கோடு, அன்று யாக்கோபோடு வேதத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு தேவ மனிதர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் அல்லவா? அவர்களோடு கூட ஆண்டவர் எப்படி இருந்து நடத்தினாரோ அதே போல இந்த காலகட்டங்களில் நம்மோடு இருந்து அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை சற்று தியானிப்போமானால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அன்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது 1ஆம் வசனத்தில், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அன்பானவர்களே, சுருக்கமாய் நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த புதிய மாதத்தில் கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதையெல்லாம் விட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுதான் ஆக வேண்டும். ஆமாம். பொதுவாக இது தவக்காலம், லெந்து காலம் என்று சொல்லுவார்கள். இந்த குறிப்பிட்ட நாட்களில் அநேக கிறிஸ்தவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க நல்ல பழக்கம் உண்டு. இந்த காலகட்டங்களில் அவர்கள் எப்படி தங்களை வருத்தி சில தீர்மானங்கள் எடுத்து ஆண்டவரை தேடுகிறார்களோ அதே போல 365 நாட்களிலும் அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதுபோலவே அன்பானவர்களே, இங்கே வசனம் சொல்லுகிறது, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அப்படியானால் நீங்களும் நானும் எதெல்லாம் விட முடியுமோ அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் காண்பிக்கிற பாதையிலே முன்னேறி செல்வோமானால் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்போம். அன்று அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு எதெல்லாம் லாபமாக இருந்ததோ அதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணி எல்லாவற்றையும் விட்டு விட்டான். ஆனால் இன்னைய காலகட்டத்தில் அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துடைய லாபங்களை பிடித்துக் கொள்வதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்துடைய லாபத்தை